أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய சஹாபாக்கள், கிளையாளர்கள், தோழர்கள், குடும்பத்தினர்கள், கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான மோமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சொல்லி அருள்வானா. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இந்த தலைப்பில் நிறைய மஸ்ஜிதுகளில் ஜும்மா பிரசங்கம் செஞ்சிருக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, கியாமத்துடைய நாளைய நானும் நீங்கள் நம்பியிருக்கிறதால தான் எனக்கும் உங்களுக்கு மூமின் என்று பேர். அந்த கியாமத்துடைய நாயை நானும் நீங்கள் நம்பல்லாட்டி மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை விட்டு வைத்துடுவோம். படைச்ச ரப்புல் ஆலமீன் குர்ஆன்லையும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லையும் கியாமத்துடைய நாளையில் நிகழக்கூடிய நிறைய விடயங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறாங்க. அலாக முக்கியமான ஒன்று தான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் சூரத்து நூர் என்ற சூறாவில் வரக்கூடிய 21வது ஆயத்து: யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். கியாமத்துடைய நாளையில் ஆக கஷ்டமான கட்டம் தான் இந்த கட்டம். எந்த கட்டம் தெரியுமா? எங்களுடைய கைகள், கால்கள், எங்களுடைய உடல் உறுப்புக்கள், நானும் நீங்களும் ரகசியமாக செய்த பாவங்களை எல்லார்ட முன்னுக்கும் பகிரங்கமாக சொல்லி காட்டும். லேசான கேவலம் அல்ல இது, குர்ஆன் சொல்லுது. தனியாக உட்கார்ந்து இந்த காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யௌம தஷ்ஹது அலைஹிம், குர்ஆன் சொல்லுது, இந்த மனிதர்களுக்கு எதிராக அவர்களுடைய நாவுகள், கைகள், கால்கள் சத்தியமாக சாட்சி சொல்லும். பிமா கானூ யஅமலூன், நீங்கள் செஞ்ச எல்லா விடயத்தையும். இது முதலாவது ஆயத். ஏண்ட தலைப்பு இதல்ல, இதை சொன்னாதான் நான் பேச போகிற தலைப்பு எங்களுக்கு விளங்கும். அடுத்த ஆயத்து மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாமீம் சஜதா என்ற சூறால வருகிறது: ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். இந்த மக்கள் எல்லாம் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்க்கு முன்னால் போய் நின்றாங்கன்னு சொன்னால், இங்கே அல்லாஹ் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறான். அவர்களுடைய காதுகள், அவர்களுடைய கண்கள், அவர்களுடைய உடம்பில் உள்ள தோள்கள், அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் கிட்ட சொல்லி காட்டும். உடம்புல இருக்கிற தோலும் இதெல்லாம் மனுஷன் கேட்டுட்டு தண்ட உடம்பை பார்த்து மனுஷன் செல்வானாம்: வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. ஏப்பா எல்லார்ட முன்னுக்கும் எங்களோட பாவங்களை சொல்லி காட்டி எங்களோட மானத்தை வாங்கினீங்கன்னு மனுஷன் அவனோட உடம்பை பார்த்தே ஏசி கொள்ளுவானாம். அப்போ அந்த உடம்பு இப்போ மனுஷனோட பேசும். உடம்பு சொல்லுமாம்: காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. இந்த நாவி என்ற சதத்துண்ட பேச வச்சால எங்களையும் பேச வச்சுட்டான். இந்த சதத்துண்ட பேச வச்சவனுக்கு இந்த சதத்துண்ட பேச வைக்கிற சின்ன விஷயம் சகோதரர்கள். எங்களோட உடம்பு எங்களை பார்த்து நாளைக்கு சொல்லுமா, எல்லாத்தையும் பேச வச்ச அல்லாஹ் எங்களையும் பேச வச்சுட்டான் அப்படின்ட்டு.
இந்த உலகத்தில் செய்கிற பாவம் எங்களை 4 பேருக்கு தான் தெரியும். சில பாவங்கள் யாருக்குமே தெரியாது. நாளை கியாமத்துடைய நாளையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இந்த உலகத்தில் வரக்கூடிய கடைசி மனிதர்கள் எல்லாரும் ஒரே பார்வையில் இருப்பாங்க. ஹதீஸ்ல வருகிறது, ஒரு சின்ன ஒரு சத்தம் விட்டாலும் எல்லாருக்கும் கேட்கும். அப்படித்தான் மஹ்ஷர் மைதானம். அடுத்த ஆயத்தை பாருங்க, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. யௌம இதின் துஹத்திஸு அக்பாரஹா, குர்ஆன்ல சூரத்து ஜில்சால்ல வருகிறது. நீங்க இந்த பூமிக்கு மேல எந்தெந்த இடத்துல பாவம் செஞ்சிருக்கிறீங்களோ அத்துணை பூமிகளும் நாளைக்கு உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். பூமியும் பேசும். தப்பேலாது. யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த இடத்துல இந்த நேரத்தில் என்னுடைய முதுகுக்கு மேல இன்ன தவற செஞ்சான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி பல ஆயத்துகள். ஒரு ஹதீஸ் வருது, இப்னு ஹிப்பான் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமை நாளையில அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களோட தனியா பேசுவான். தனியா பேசுவான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ற அழகா பாருங்க. ஒரு மனிதன் அல்லாஹ் கூப்பிடுவான், இங்கே வாங்கன்னு. அவனை கொடுத்த நியாமத்துக்கள் அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுவான். முதலாவது அல்லாஹ் சொல்லுவான், அலம் அஹ்லுக்க, உன்னை படைச்சது நான் தானே அல்லாஹ் கேட்பான். ஓ யா அல்லாஹ், நீ தான் படைச்சாய் நாயனி. அலம் அஜ்அல்க சமீஅன் பஸீரா, பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் கேட்கக்கூடிய கேள்வி பாக்கியத்தையும் உடம்புடைய ஆரோக்கியத்துடைய பாக்கியத்தை நான் தானே உனக்கு தந்தேன். ஓ யா அல்லாஹ், நீ தான் தந்தாய். அல்லாஹ் பேசுவான் எங்களோடு. அலம் உஸவ்விஜ்க, உங்களுக்கு தகுதியான மனைவியையோ இல்லாட்டி மனைவியை பார்த்து உங்களுக்கு தகுதியான கணவனையோ நான் தானே தந்தேன் அல்லாஹ் கேட்பான். மனுஷன் சொல்லுவோம், யா அல்லாஹ், நீ தான் தந்தாய் நாயனி. அலம் உஸஹிர் லக்கல் கைல வல் இபில், குதிரைகளையும் ஒட்டகங்களையும் சவாரி செய்யறதுக்காக வேண்டி நான் தானே வசப்படுத்தி தந்தேன். எவ்வளோ பெரிய வாகனங்களை இந்த பலகீனமான மனுஷன் ஓட்டுறான். இது அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தது. அதனாலதான் வாகனத்தில் ஏறி எங்களுக்கு சொல்லி சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். வமா குன்னா லஹு முக்ரினீன், அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தரலாட்டி இந்த வாகனத்தை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணல. அல்லாஹ் இதை நாளைக்கு ஞாபகம் ஊட்டுவான், நான் தானே வசப்படுத்தி தந்தேன். ஓ யா அல்லாஹ். அதுக்கப்புறம் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அலம் அதர்க தர்அஸ் வ தர்பா, உலகத்தில் நீ சந்தோஷமாக வாழும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்துக்கு எப்பயாவது நான் தடையா இந்திக்கிறேனா? இல்லை. அலம் உஸவ்விதுக, எங்கேயோ இருந்த அடியான் நீ இந்த உலகத்தில் எவ்வளோ சமூகத்தில் ஒரு கண்ணியமானவனா ஒன்று ஆக்கலையான்னு அல்லாஹ் கேட்பான். நாங்கெல்லாம் எங்கெங்கேயோ குப்பையில் ஈந்தவங்க. படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அந்தஸ்தில் வச்சிருக்கிறான். இது எல்லாத்தையும் கேட்க கேட்க நானும் நீங்களும் சொல்லுவோம், ஓ யா அல்லாஹ், நீ தான் செஞ்சாய், நீ தான் தந்தாய், நீ தான் தந்தாய். இதெல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஃபமாதா அஅதத்தனி, இங்கே தான் விஷயமே. இன்றைக்கு என்ன சந்திக்கிறதுக்கு என்னத்தை எடுத்துட்டு வந்தீங்கிற, எனக்கு என்னத்தை கொண்டு வந்தீங்கிற? இல்லை நான் தானே தந்தேன்றா? இன்றைக்கு எனக்கு முன்னால வந்து இருக்கக்கூடிய அடியானே என்ன சந்திக்க எதை எடுத்து வந்துள்ளாய் நல்லா கேட்பான். இப்போ மனுஷன் செல்வானா, ஆமன் துபிக்க, ஒன்னா ஈமா கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். வபி கிதாபிக்க, உன்னுடைய குர்ஆனை ஈமான் கொண்டிருக்கிறேன். வபி ரசூலிக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டிருக்கிறேன். ஸல்லைத்து, தொழுதிக்கிறேன், 5 நேரம் தொழுதிக்கிறேன். சும்து, ரமலான் மாசம் மட்டுமல்ல சுன்னத்தான நோன்புகளும் பிடிச்சிருக்கிறேன். தஸத்தக்து, எல்லாம் சொல்லுவார். சதகா கொடுத்திருக்கிறேன், ஹஜ் செஞ்சிருக்கிறேன், எல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ் சொல்லுவானா, உள்ளத்தை திறந்து கேளுங்க சோதனைகளை பெரியார்கள். அல்லாஹ் சொல்லுவானா, இன்றைக்கு நானும் நீங்களை நினைச்சிருக்கிற இதுபோல செஞ்சா சரிண்டு தானே. இதெல்லாம் சொன்னதுக்கு ஒரு அல்லாஹ் சொல்லுவானா, அடியானே தொழுந்தேன்னு சொல்றாய், நோம்பு பிடிச்சான்னு சொல்றாய், ஈமான் கொண்டான்னு சொல்றாய், ஜக்காத் கொடுத்தேன்னு சொல்றாய், நீ ஆகப்பெரிய கெட்டவன் என்றதுக்கு நான் ஆதாரம் காட்டவான்னு சொல்லுவான். அல்லாஹ், அல்லாஹு அக்பர். மனுஷன் யோசிப்பான அந்த இடத்துல, இந்த உலகத்தில் என்னை பற்றி கெட்டது சொல்ல தாரம் இல்லையே. ஏன்னா நான் வீட்டிலே நல்லவன், ரோட்லே நல்லவன், மஹல்லாலே நல்லவன், ஏன்னா கீழால் வேலை செய்கிறவங்கள்ட்ட நான் நல்ல மனுஷன். யோசிப்பார மனுஷன். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க,
தைரியத்துல மனுஷன் சொல்லுவானா, பரவாயில்லையா அல்ல, நான் கெட்ட வண்டத்துக்கு யாரையாவது ஒருத்தர சாட்சியா கொண்டு வா பார்ப்போம் யா அல்லாஹ். அவருக்கு தெரிய பொடி பேசுற கதை, அவர் யோசிச்ச மனிதர்களை கொண்டு வா யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுக்தமு அலா ஃபீ, அல்லாஹ் வாய்க்கு பூட்டை போடுவான். பூட்டண்டா ஹார்ட்வேலிக்கிற பூட்டு இல்லை, பேசுகிற சக்தி அல்ல எடுத்துடுவான். சில பேர் நினச்சி கொண்டிருக்கிற நாளைக்கு வாய்க்கு பூட்டை போடுறேன்னா இங்கேயும் அங்கே பூட்டு கொண்டு போகிறேன். வாய்க்கு பேசுகிற சக்தி அல்ல எடுத்துடுவான். எடுத்துட்டு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதலாவது அல்லாஹ் எங்களோட பொடியில் எங்களோட தொடையோடு பேசுவான். தொடையிட்ட செல்லுவான், இவர் தாருன்னு கொஞ்சம் சொல்லி காட்டுங்கள் எல்லாருக்கும். அல்லாஹ் இவர் யாருன்னு கொஞ்சம் சொல்லி காட்டுங்களேன். தொழுந்தாராம், நோம்பு பிடிச்சாராம், ஹஜ்ஜி செஞ்சாராம், ஜக்காத்து கொடுத்தாராம், குர்ஆன் ஓதுகிறாராம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறாராம். இவர் யாருன்னு கொஞ்சம் நீ சொல்லு பார்ப்போம் என்று அல்லாஹ் எங்கட தொடக்கி சொல்லுவான். என்ன கேவலமாய்க்கும் சகோதரர்களே. எங்கட தொடை எல்லா ஹிஸ்டரியும் சொல்லி 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 முழுக்க சொல்லி முடிஞ்சதோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதோடு அல்லாஹ் நிறுத்த மாட்டான். எங்கட உடம்புள்ளுக்கு இருக்கிற முள்ளுகளோடு அல்லாஹ் பேசுவான். முள்ளுகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான், இவர் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களே. உடம்புளுக்கு எவ்வளோ முள்ளு, எங்கட முள்ளு கூட உள்ளுக்கு ஈரதே முள்ளு கூடுதானே. முள்ளு கூட்டத்தானே அல்லாஹ் சதைகளால தோள்களால டிசைன் பண்ணி வச்சுக்கிறான். உடம்புள்ள கீரை முள்ளுகள் பேசும் ஒவ்வொரு மனிதனை பற்றியும். இதெல்லாம் பரவாயில்ல. மூணாவது அல்லாஹ் எங்களோட உடம்புல உள்ள நரம்புகளுக்கு சொல்லுவான். நரம்பு பேசினா என்ன தெரியுமா? கேவலம் நானும் நீங்களும் யோசிச்சதெல்லாம் பேசும். நாங்கள் யோசிச்சத ட்ராமாவை எடுத்தா நாங்களே எங்களை பார்த்து காரி துப்பி கொள்ளணுமே சகோதரர்களே. மூணாவது அல்லாஹ் நரம்புக்கு சொல்லுவான். இவ்வளவு நேரம் தொடையும் முள்ளும் செஞ்சதை தானே பேசின, நரம்பு யோசிச்சதையும் பேசும். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒவ்வொருத்தரும் யோசிச்சதை சும்மா ஒரு டிராமாவா இந்த உலகத்தில் எடுத்தா எனக்கே பார்க்கலுமா நான் யோசிச்ச விஷயங்களே. இதெல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இப்ப நீங்க தாருன்னு விளங்கிச்சா, இப்ப நீங்க யாருன்னு விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி தூக்கி நரகத்தில் போடுவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம சொல்கிறேன் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கேவலத்திலிருந்து தப்புறத்துக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு அமல் தான் இருக்கு. நாளைக்கு என் உடம்பு, என் பொடி, என் நரம்பு, என் சதைகள் எனக்கு எதிராக சாட்சி சொல்லாம என் மானத்தை பாதுகாக்கணுமாக இருந்தால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு அமலத்தான் அல்லாஹ் வச்சுக்கிறான். சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சதர முஸ்லிமன் ஃபித் துன்யா சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. அடுத்த முஸ்லிமோட குறைய கண்ட நீங்க உலகத்துல காணாம மறைச்சிடுங்க, உங்களோட குறைய அல்லாஹ் உலகத்திலே நாளைக்கு மறுமையிலே மறைப்பான். எல்லாரும் மாட்டிதானே. அடுத்த பலாய பேசி சோசியல் மீடியால பரப்பல்லாடி தூக்கம் போகாதே சகோதரர்களே. இந்த அமலை தவிர வேற எந்த அமலும் இல்லை. நாளைக்கு நீங்க செஞ்ச ரகசியங்களை அல்லாஹ் மறைக்கணுமாக இருந்தால் அடுத்த முஸ்லிம்களோட குறைய இந்த உலகத்துல மறைங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நாள் தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தவாஃப் காபா விட்டு 1000 கிலோமீட்டர் அங்கே ரியாத்ல ஒரு கிளப் திறந்திக்கிறான், ஒரு தியேட்டர் திறந்திக்கிறான், ஒரு நைட் கிளப் திறந்திக்கிறான்டாவே எங்களுக்கு எவ்வளோ பௌரு பத்துது. காபா கிட்ட இல்லை, ரியாத்ல. அதே அனாச்சாரத்தை காபா கிட்ட வந்து திறந்தா எங்களோட ரத்தம் எவ்வளோ கொதிக்கும். அவ்வளோ கௌரவமானதுதான் காபத்துல்லா எங்கள்கிட்ட. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிظுல்மின் நுதிக்குஹு மின் அஸாபின் அலீம். மற்ற எந்த இடத்திலையும் பாவத்துடைய யோசனை வந்தால் அல்லாஹ் தண்டிக்கிற இல்லை, மனுஷன் தானே வந்துட்டு பேய்த்திடும் பாவத்துடைய யோசனை. ஆனால் காபத்துல்லா உள்ளுக்கு இருந்து கொண்டு பாவத்தை யோசிச்சாலும் தண்டனை. அவ்வளோ கண்ணியமான இடம். பரமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இந்த காபாவை சுத்தி கொண்டு என்னமோ சொல்லி கொண்டிருக்கிறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் அசஞ்சா போதும் சஹாபாக்கள் ஓடி போய்த்திடுவாங்க, என்னத்தை சொல்றாங்கன்னு கேட்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஓடி போனாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செஞ்சு என்னத்தை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவோட பேசுறாங்க, மா தியபகி வ அத்யப ரீஹகி மா அஅதமகி வ அஅதம ஹுர்மதகி. ஏ காபாவே, நீ அல்லாஹ் கிட்ட எவ்வளோ கௌரவமான வீடு தெரியுமா, நீ எவ்வளோ வாசம் பரிசுத்தம் தெரியுமா. இப்படி காபாத்துல்லாவை புகழ்ந்து புகழ்ந்து புகழ்ந்துட்டு கடைசியாக சொன்னாங்க, காபாவை நல்லா விளைங்கோ, ஒரு முஸ்லிமுடைய மானம் அல்லாஹ் கிட்ட ஒன்றை விட கண்ணியமானது. காபாவை விட ஒரு முஸ்லிமுடைய மானம் கண்ணியமானது. காபத்துல்லாவை விட நான் நீங்களும் கொஞ்சம் திருப்பினா தொழுகையில காபத்துல்லா விட்டு தொழுக பாத்தில். பாவத்தை யோசிச்சாவே அந்த வீட்டுள்ளுக்கு தண்டனை இருக்கு. காபத்துல்லா எல்லையுள்ளுக்கு ஒரு புள்ள புடுங்கேலாது, சும்மா மேஞ்சி கொண்டிருக்கிற மிருகங்களை கூட அதட்டேலாது. காபத்துல்லா எல்லையுள்ளுக்கு இருக்கிற பறவைகள் மிருகங்களை கூட அதட்ட இயலாது. அவ்வளோ கௌரவமான காபாவை பார்த்து நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காபாவே ஒரு முஃமினுடைய மானம் மறுவாதி அல்லாஹ்விடத்தில் ஒன்றை விட கண்ணியமானது. சுப்ஹானல்லாஹ். நான் சும்மா என்னையும் பார்த்து கேட்டுக்கோறேன், இவ்வளோ காலம் யார்கிட்ட பலாய கழுவினோனோ குறைய பார்த்தேனோ அவங்கள்ட்ட நலவே இல்லையா? எனக்கு அவங்கள்ட்ட நஜீஸ் மட்டும் விளங்குது, அவங்களோட நல்லது எனக்கு விளங்குது இல்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை தன்னுடைய தோழர்களோடு ஒரு பயணம் செய்து கொண்டிருக்காங்க. யார் யாருடைய மானங்கள் பறிக்கப்பட்டிருக்கோ சந்தோஷமா இருங்க, உங்களோட 1-2 மானத்தை தான் இங்கே வாங்கிப்பாங்க. உங்களோட மானத்தை வாங்கினவங்களோட சீக்ரெட் எல்லாம் நாளைக்கு எல்லாம் வெளியே காட்டி மானத்தை வாங்கிக்கிறான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க தன்னுடைய தோழர்களோட. ஒரு நாய் ஒன்று செத்தி. கவலையான செய்தி சகோதரர்கள். குறைய பேசி பேசி அடுத்தவங்களோட குறைய பரப்பி 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 எத்தனை பேர் மானம் பெய்த்து தற்கொலையிட இடத்துக்கு கூட வந்திக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் மானம் பெய்த்து நாட்டில் கேளாம வெளிநாடுகளுக்கு பெய்த்திக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் மானம் பறிக்கப்பட்டு ஊர்களில் தலை காட்டாம வெளியே பெய்த்திக்கிறாங்க தெரியுமா? அப்ப நாய் ஒன்று செத்திருக்கி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட போனவங்க 2-3 நாளைக்கு முந்தி செத்த நாய். ஒருத்தர் சொன்னார், பாரு இந்த நாயுடைய வயிறு எவ்வளோ அவிஞ்சிகி. இன்னொருத்தர் சொன்னார், பாரு இந்த நாயுடைய கண் எவ்வளோ அவிஞ்சிகி. இன்னொருத்தர் சொன்னார், இந்த நாயுடைய கால் எவ்வளோ அவிஞ்சு போய்த்தீகி. எல்லாரும் ஒன்றொண்டா குறையத்தான் சொல்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க, நாயுட பல்ல பாருங்கள் எவ்வளோ வெள்ளை ஆயிக்கி. எங்களுக்கு அது விளங்குது இல்லை. நாயுட பல்ல பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாகி. இதே போல மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள்ட்ட பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்ல சைடு ஈக்கி எங்களுக்கு விளங்குது இல்லை. எங்களுக்கு அதனுடைய பாரதூரம் விளங்குது இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாவூத் ஷரீஃப்ல வருகிறது. ஒரு நாள் சஹாபாக்கள் கிட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் ரஹ்மத்து செய்வான், இதுக்கு போறோம் யாரும் யாரை பத்தியும் எனக்கிட்ட வந்து குறை சொல்ல வேணாவாப்பா. இன்னி உஹிப்பு அன் அக்ருஜ இலைஹிம் வ அன சலீமு ஸத்ர். ஏண்ட மௌத்து வரைக்கும் உங்கள் எல்லாரையும் நல்லெண்ணத்தோட பார்க்கறதுக்கு தான் எனக்கு ஆசையாகிக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவங்களோட பலாய்களை வந்து எனக்கு சொல்ல வேணாம், அடுத்தவருடைய குறைகளை வந்து சொல்ல வேணாம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேலை செஞ்சு கொண்டிருந்தவங்க தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன புள்ள 7-8 வயசு ஈகும் அவங்களுக்கு. ஒருத்தன நபி அலைஹிஸ்ஸலாம் ரோட்ல போறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லாத வேலைக்கு அனுப்பிப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா, வீட்டில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா கேட்ட, ஏன் லேட்டாகி வந்தீங்கன்னு கேட்ட. விளையாட போன புள்ள தானே, லேட் ஏன் நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு? அந்த 7-8 வயசு புள்ள சொல்லுது, உம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு வேலைக்கு என்னைய அனுப்பினேன். உம்மா கேட்டாங்க, என்ன வேலைக்கு வாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினேன்? அந்த சின்ன புள்ள சொல்லுது, உம்மா இது ரசூலோட ரகசியம் கேட்க வேணாம்.
சுப்ஹானல்லாஹ். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ரகசியம் கேட்க வேணாம். நான் இந்த ஹதீஸை பார்த்து கொண்டு யோசிக்கிறேன், நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன சரி தேவையில்லாத வேலைக்கு அனுப்பிப்பாங்களா? எங்களுக்கு அப்படி யோசிச்சாவே எங்கட ஈமான் பெய்த்துடும். அப்ப இதை கேட்ட உண்மை என்ன தெரியுமா படிச்சு கொடுத்த? சுப்ஹான ஜல்ல ஜலாலு. இன்னைக்கு நாங்க தான் எங்கட பிள்ளையோட கையில போனை கொடுக்குற, சாட்சி பேசுறத தெரியாம ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க, அவங்க பேசுறத தெரியாம வீடியோ பண்ணிட்டு வாங்க. உம்மா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மா படிச்சு கொடுத்த என்ன தெரியுமா? லா துக்பிரன்ன அஹதன் சிர்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை மகனே, எனக்கு மட்டும் இல்லை, நீ கபருக்கு போகும் வரைக்கும் நபியுடைய ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 100 சொச்சம் வயசு வாழ்ந்தவங்க. 7-8 வயசுல நடக்கிற சம்பவம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நிறைய மாணவர்கள் இருந்த. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆக விருப்பமான ஒரு மாணவர் தான் சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய பார்த்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சாபித்தே, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ரகசியத்தை இந்த உலகத்தில் யாருக்காவது சொல்றதா இருந்தால் உங்களுக்கு தான் சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்ல மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதுக்கு தான் அந்த சீதேவிகள் எல்லாம் பொருந்தி கொண்ட. மேலான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ். அருமை சஹாபாக்கள் இந்த விடயத்தில் எவ்வளவு பக்குவமா இருந்தாங்கன்னு பாருங்க. மானம் சகோதரர்களே, நாளைக்கு எல்லாட்ட முன்னுக்கும் பெய்த்திடும். சுத்தவாளிகள் யாரும் இல்ல, செய்யல்லாட்டி குறைஞ்சது பாவத்தை யோசிச்சாவது. இப்போ இந்த கேவலத்திலிருந்து தப்போடுமாக இருந்தால் கண்ணியமான முஸ்லிம்களுடைய மானத்தை மறைங்க. ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், அவங்களுடைய கணவர் ஹுஸாஃபா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போய்த்தார். அப்போ ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய இத்தா முடிஞ்சிருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏண்ட மகளை கல்யாணம் முடிச்சுக்கோங்களேன்னு. வாப்பை பைத்து கேட்குற கேவலம் ஒன்றும் இல்லை. அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி கேட்குறாங்க, ஏண்ட மகள் ஹஃப்ஸாவை கல்யாணம் முடிச்சுக்கோங்களேன்னு. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன்டாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போனாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்க, அபூபக்கரே, ஏண்ட மகள் ஹஃப்ஸாவை கல்யாணம் முடிச்சுக்கோங்களே, இதான் முடிஞ்சிருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றுமே சொல்லல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சரி யோசிச்சுட்டு சொல்றேன்டா. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒன்றுமே சொல்லல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட மேல வந்த கோவத்தை விட அபூபக்கர் ரலியல்லாஹு மேல கோவம் வந்துச்சு. என்ன சரி சொல்லணுமே. திரும்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போனாங்க. யோசிச்சிங்களா உஸ்மானே, என்ற மகளை முடிக்கிறீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு ஏண்டா இப்போ முடிக்கிற ஐடியா ஒன்றும் இல்லை. அப்படி 1-2 நாள் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சாங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் நடந்ததுக்கு போறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வந்தாங்க. சஹாபாக்கள் சீதேவிகளை பாருங்க. சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே, நீங்க உங்களோட மகள் ஹஃப்ஸாவை எனக்கு கல்யாணம் முடிக்க சொன்னீங்க தானே, நான் உங்களுக்கு ஒரு பதிலும் தரலையே, உங்களுக்கு என்ன மேல கோபம் வந்திக்குமே? ஒன்றுமே சொல்லலன்னு கோபம் வந்திக்குமே? ஓ, கோபம் வந்துச்சு. உஸ்மானை விட கோபம் வந்துச்சு ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கிட்ட சொன்ன உங்களோட மகளை முடிக்கணும் என்று. நீங்க கேட்ட நேரம் இல்லை இல்லை ரசூலுல்லாஹ் முடிப்பாங்கன்னு சொன்னா நான் ரசூலுல்லாஹ்ட சீக்கிரட்டை சொல்லிட்டேன். சுப்ஹான ஜல்ல ஜலாலு. நான் சும்மா கேட்கிறேன், அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்லியிருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட மகளை முடிக்கிற ஐடியா இருக்கீடா, சந்தோஷப்பட்டிப்பாங்களா கோபப்பட்டிப்பாங்களாப்பா? அங்கே சொல்லிக்கா, நீங்க எல்லாம் வானா ரசூலுல்லாஹ்வே நான் கொடுத்துடுறேன்டிப்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது, நான் வாயை மூடிட்டு இருந்த காரணம், 2-3 நாளைக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட மகள் ஹஃப்ஸாவை முடிக்கணும்னு என்கிட்ட சொன்ன. நான் அந்த நேரத்தில் சொல்லி இருந்தால் அருமை நாயகத்துடைய ரகசியத்தை சொல்லிட்டேன். அதனாலதான் வாயை மூடிட்டு இருந்தேன். சுப்ஹான ஜல்ல ஜலாலு. வானம் என்றாலும் உங்களோட கல்புடையும், சரிதானே? இல்ல வானாண்டாலும் கல்புடையும். பாப்பம் என்றாலும் என்னத்தை பாப்போம், ரசூல்ல சொல்லித்தான் நினைக்கிறான், மறு என்னத்தை பாப்பம் என்று சொல்ற. அதனாலதான் வாயை மூடிட்டு நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல. சுப்ஹானல்லாஹ்.
நாங்க பேசுற ரகசியங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்க பேசுற ஊத்தபாலிகள் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு சம்பவத்தை விலகினா போதும் எங்களுக்கு ஒரு முஸ்லிம்ட மானம் எவ்வளவு பொறுமதிட்டு. புகாரி ஷரீஃப்ல இன்னும் நிறைய கிதாபுகள்ல வருது. ஹிலால் இப்னு உமையான்னு ஒரு சஹாபி இருந்தார். இப்பெல்லாம் ஒளிச்சு மறைச்சி சைக்கினியா பேசுற காலம் இல்லை, என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த சஹாபி ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனா, வீட்டுல மனைவி ஷரீக் இப்னு சம்ஹா என்ற ஒரு ஒரு கள்ள மாப்பிள்ளையோட வீட்டுல இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். நல்லா கேளுங்க சரித்திரத்தை. சஹாபி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கிறாரு, பொண்டாட்டி இன்னொரு ஷரீக் இப்னு சம்ஹா என்ற ஒருத்தரோட விபச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறான். இந்த சஹாபி பல்ல கடிச்சு கொண்டு நேராக வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. யா ரசூல் அல்லாஹ், ஏண்ட மனைவி வீட்டில் விபச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறா யா ரசூல், ஷரீக் இப்னு சம்ஹாவோட. அவக்கு என்ன செஞ்சா நல்லம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்க, அல் பையினது வ இல்லா ஹத்துன் ஃபீ ظஹரிக். சுப்ஹானல்லாஹ். ஹிலாலே, உங்களோட மனைவி விபச்சாரம் செஞ்சதுக்கு 4 ஆதாரத்தை கொண்டு வாங்க, இல்லாட்டி உங்களோட மனைவிட மேல இட்டு கட்டினதுக்கு நான் உங்களுக்கு ஹத்தடிப்பேன். மானம் சகோதரர்களே, மானம். இந்த சஹாபி கண்ணால கண்டுட்டு வந்தீங்க. அந்த சஹாபி கேட்ட கேள்வியை பாருங்க, யா ரசூலல்லாஹ், ஒத்தர் தண்ட மனைவி விபச்சாரம் செய்யறத கண்டு 4 பேரை கூட்டிட்டு வந்து காட்டுவானா? கொஞ்சம் 4 பேர் வாங்களே, நம்ம மனைவி விபச்சாரம் செய்யறத பாருங்களே, ஆதாரம் தேவை. எந்த ஆம்பளையாவது காட்டுவானா யா ரசூலல்லாஹ்? அதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கதையெல்லாம் கதைக்க வேணாம், 4 பேரை கொண்டு வாங்க, இல்லாட்டி உங்களுக்கு தான் அடிப்பேன் நான். இது அல்லாஹ்க்கு தெரியும். இன்றைக்கு உலகம் முன்னேறி இந்த ஏஐயோ அந்தந்த எப்பெல்லாம் வந்தீங்க, ஒத்தரை பொய்க்கு செஞ்சு வீடியோ பண்ணி எல்லாம் செய்ய எளிமை சோதனைகளே பெரியார்களே, அதெல்லாம் நம்பக்கூடாது. வார வீடியோக்களை ஆடியோக்களை போஸ்டர் போல நம்பாதீங்க. ஒரு மனுஷன் மானம் சுட்டித்தான் கியாமத்து வரைக்கும் 4 பேர் தெரிவாக கண்ணால கண்டாத்தான் அவருடைய விபச்சாரம் உறுதியாகும். இந்த சஹாபிக்கு ஆதாரம் இல்லை, போனாரு கவலையோட. 4 பேர் காணல, இந்த சஹாபி மட்டும்தானே கண்ட, கவலையோட போறார். கண்ணால கண்டது யார சொல்லலாம், நீங்க 4 பேரை கொண்டு வர சொல்றீங்களே, கொண்டு வரணும். இல்லாட்டி உங்களோட மனைவிக்கு நீங்க விபச்சாரி என்று சொன்னதுக்கு உங்களுக்கு 80 கசையடி நான் அடிப்பேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மானம். இந்த சஹாபி கொஞ்சம் தூரம் போகல. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நூருடைய 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அந்த ஆயத் லிஆன் என்ற ஒரு சட்டம், அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை, உலமாக்களை சந்திச்சு கேளுங்க. இந்த கட்டத்தில் என்ன செய்யணும் என்றா, மாப்பிள்ளையும் பொண்டாட்டியை மஸ்ஜிதுக்கு எடுத்து மாப்பிள்ளையும் பொண்டாட்டி பதுவா செஞ்சு கொள்ளணும். மாப்பிள்ளை சொல்லணும், யா அல்லாஹ், நான் ஏண்ட மனைவி விபச்சாரம் செஞ்சேன்னு பொய் சொன்னா உன்னுடைய சாபத்தை எனக்கு இறக்கிடு. உடனே இறங்கிடும் சாபம். பொண்டாட்டி சொல்லணும், யா அல்லாஹ், இவர் சொல்ற மாதிரி நான் விபச்சாரம் செஞ்சிருந்தா உன்னோட சாபத்தை எனக்கு இறக்கிடு. அந்த சட்டத்தை அல்லாஹ் அப்பதான் இறக்கின குர்ஆன்ல. அந்த சஹாபி வந்தாரு, இப்படி சாபம் இட்டு கொண்டா 2 பேரும் நிரந்தர தலாக். சும்மா தலாக் சொன்னா சேரேலும் தானே, இதா இருந்துட்டு பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் முடிச்சு அவரையும் தலாக் சொன்னா சேரேலும். இந்த தலாக்குக்கு சேரவே இயலாய் வாழ்க்கையில. ஹிலால் இப்னு உமையா வந்தாரு, பொண்டாட்டியும் வந்தாங்க. சஹாபி தைரியமா பதுவா செஞ்சு கொண்டார். அவர் கண்ணால கண்டதுதானே, யா அல்லாஹ், ஏண்ட மனைவிட மேல நான் பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தா உன்னுடைய சாபத்தை எனக்கு இறக்கிடு. அது சஹாபி செஞ்சு கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் பொண்டாட்டிட மேலதான் பிளாண்டி. மானம் மானம். பொம்புல சொல்ல போகல நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கவனம், இது விளையாட்டு இல்லை, அல்லாட லானத்து சாபம் இறங்கும் அவங்களுக்கு. ஏற்றுக்கொண்டா உலகத்தோட முடிஞ்சி, கல்லடிச்சு கொண்டா உசுரை பெய்த்துடும். அல்லாட சாபம் உலகத்திலையும் முடாது, கபூர்லையும் முடாது, ஆகிரத்திலையும் முடாது. அதனால கொஞ்சம் யோசிச்சு பதுவா செஞ்சுக்கோங்க அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் பொண்டாட்டிக்கு சொன்னேன். அவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, மானம் பெய்த்துடும் அப்படின்னு பதுவா செஞ்சு கொண்டான். என்னுடைய கணவன் சொல்ற மாதிரி நான் விபச்சாரம் செஞ்சிருந்தா அவனுடைய சாபத்தை எனக்கு இறக்கிறியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் பிரிச்சுட்டாங்க.
பிரிச்சுட்டு சொன்னாங்க, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிரிச்சுட்டு அந்த பொம்பளைக்கு என் ரசூலுடைய உலகத்துடைய ஸ்கேன் மிஸ் ஆகலும், என் நபியுடைய ஸ்கேன் மிஸ் ஆகுமா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவக்கு இப்படி ரூபத்தில் புள்ள பிறந்தா அது கள்ள மாப்பிள்ளையோட புள்ளன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில அடையாளங்களை சொன்னாங்க. கொஞ்ச நாள் போல அந்த பொம்பளைக்கு புள்ள கிடைச்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரியே ஹராத்தில் பிறந்த புள்ள தான். சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி அடையாளத்தோட புள்ள பிறந்துருச்சு யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு தீர்ப்பை வழங்கிட்டானே, இல்லாட்டி நான் இந்த பொம்பளைக்கு செய்கிற வேலையே வேறேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு படிச்சுத்தார விடயம் என்னாண்டா, அந்த சஹாபி வந்த சொன்ன நேரத்தில் ஹோஹோடு நபி அலைஹிஸ்ஸலாம் குழம்பி பொம்பளையோட மானத்தை வாங்கல்ல, ஆதாரம் கொண்டு வாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற ஹதீஸ் கிதாபில் வருகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு விபச்சாரனை நான் கண்ணால கண்டு, ஒரு களவெடுக்கிறவனை கண்ணால கண்டு, ஒரு மது அருந்துறவரை கண்ணால கண்டு, அவனுடைய குறைய மறைக்கிறதுக்கு நான் உடுத்திருக்கிற உடுப்பை தவிர ஒன்றுமே இல்லாட்டி பரவாயில்ல, ஏண்ட உடுப்பை கலட்டி அவன்ட மானத்தை மறைச்சி ஏண்ட மானத்தை நான் வாங்கிக் கொள்வேன்னு சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உடுப்பை கலட்டி நான் வானம் போகும் தானே. யாரு? விபச்சாரம் செய்கிறவன். விபச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, போற வாராக்களுக்கெல்லாம் விளங்குது, அவன்ட மானத்தை மறைக்க நான் உடுத்திற உடுப்பு மட்டும்தான் ஐக்கி, அதை கலட்டி அவன்ட மானத்தை மறைப்பேன், ஏண்ட மானம் போனாலும் பரவாயில்ல. சுப்ஹானல்லாஹ். அதுக்குண்டு தவறு செய்தவர்களை தண்டிக்க வானமிட்டு செல்ல, கேவலப்படுத்த வானமிட்டு செல்றேன். நான் மானத்தை வாங்க வானமிட்டு செல்றேன். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு சஹாபி வந்து சொன்னாரு, அமீருல் முஃமினீனே, ஏண்ட மகள் கொஞ்சம் முந்தி மோசம்தான், இப்போ தௌபா செஞ்சு திருந்திட்டா, அவருக்கு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பேசி வந்தீங்க, பேசி வந்த இடத்துல என் மகளோட பழைய வாழ்க்கையை சொல்லணுமான்னு கேட்டார் வாப்பா வந்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சொன்னா உங்களுக்கு தான் அடி அடின்னு அடிப்பேன். ஒரு பரிசுத்தமான பக்குவமான ஒரு பொம்பளைய போல உங்களோட மகளை முடிச்சு கொடுக்கணும். பழைய கதைய வாய திறந்து உங்களோட மகளோட மானத்தை வாங்கினீங்க, வாப்பான்னு பார்க்க மாட்டேன் நான் சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு அது பலவி பெய்திருச்சைகளுக்கு. சுபகு தொழுதுட்டு சுபஹானல்லாஹ் பேசுறது பலாய தானே. கணவன் மனைவி டைமை பாஸ் பண்றதே அடுத்தவன்ட பலாய பேசித்தானே. எவ்வளோ ருசியாயிக்கு அதில் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நாளைக்கு எங்கட மானம் போகுது. எவ்வளோ கேவலமான செயல்களில் நாங்கள் ஈடுபட்டிருப்போம், என்னத்தெல்லாம் யோசிச்சிருப்போம். எங்களோட ரகசியம் என்ன? எல்லாட முன்னுக்கும் எல்லாம் போட்டு காட்டுவான். எல்லாத்தையும் எங்களோட உடம்பு பேசும். ஒன்றை முட்டு வைக்காது. இதுல இருந்து தப்போணுமாக இருந்து அடுத்த முஸ்லிம்களோட மானத்தை மறைப்போம். சகோதரர்களே, நாங்கள் எப்படி ஆகணும் என்ற உலமாக்கள் சொல்றாங்க. ஒரு ஆள் தவறு செஞ்சு கொண்டிருக்க போல என்னையா கண்டுட்டாரு. அது தவறு செய்கிறவர் என்ன தெரியுமா நினைக்கணும்? இந்த சீதேவி தானே கண்டார், யார்கிட்டையும் ஏட்ட குறை போவாது. அல்லாஹ் அக்பர். எங்களை கண்டு அப்படி அவருக்கு சந்தோஷம் வரணுமா? இந்த சீதேவி தானே கண்டாரு, அல்ஹம்துலில்லாஹ். யார்ட்டையும் சொல்ல மாட்டார், யார்ட்டையுமே சொல்ல மாட்டார். இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கோறேன். இப்னு ஹிப்பான்ல வருகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தவங்களோட கண்ணில் இருக்கிற தூசி உங்களுக்கு விளங்குது, உங்களோட கண்ணில் இருக்கிற கம்பு உங்களுக்கு விளங்குது இல்லை. ஏன் கண்ணில் இருக்கிற பெரிய கம்பு கண்ணுக்கே ஆபத்து, அதனுக்கு இல்லாட்டி, ஆனால் அடுத்தவங்களோட கண்ணில் இருக்கிற தூசி தான் எங்களுக்கு விளங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தவர் ஒரு நியூஸ்ல தான் ஒரு பொம்பளையை பார்த்திப்பார். பாருங்களே, அவர் எவ்வளோ பெரிய ஆளாய்ந்து கொண்டு நியூஸில் வாசிக்கிற பொம்பளையை பார்த்து, ஆனால் நான் பார்க்குற படம் எனக்கு விளங்காது. நான் பார்க்குற படம் எனக்கு விளங்காது. இப்படித்தான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை ஷைத்தான் காட்டுவான். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸோட தொடரில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் ஆக முக்கியமானது அகீலு தவில் ஹைஆதி அஸராத்திஹி. இதிலேயும் ஆக முக்கியம், சமூகத்தில் கண்ணியமான ஆட்கள் இருப்பாங்களே, சமூகத்தில் கொஞ்சம் முன்னுக்கிறாக்கள், அவங்களோட பேர்களை சொல்கிறேன், நல்ல மில்லி தரப்புகளோட பேரை இல்லாட்டி சொன்னால் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் தொண்டை தான் சொன்னேன், எங்களை சொல்லலாண்டி. சமூகத்தில் கண்ணியமான ஆட்கள் இருக்கிறாங்களே, குறிப்பாக அவங்களோட மானத்தை மறைங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனுஷன் அடிப்படையில் ஒரு தவறை செஞ்சுப்பாங்க, நாங்கள் அப்படியா நாங்களை தான் கழுக போல பார்த்துட்டேங்கிறோம், இவர் எங்கே மிஸ்டேக் விடுறாரு பப்ளிக் பண்ணுறதுக்கு.
இவர் எங்க தவறுன்றாரு பப்ளிக் பண்றதுக்கு. அருமை நாயகம் சொன்னாங்க, அகீலு தவில் ஹையாத்தி அஸராத்திஹிம், சமூகத்துல கண்ணியமானவர்களுடைய கௌரவமானவர்களுடைய தவறுகளை மன்னிச்சு மறைச்சிடுங்க. அவர்களுடைய மானத்தை நீங்க வாங்கினீங்கன்னா சமூகம் வழிகட்டு போய்த்திடும். மனுஷன் அடிப்படையில் ஒன்று ரெண்டு தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அப்படியா நாங்கள மேலதான் நாங்க போக்கஸ் பண்ணி கொண்டே பார்த்து கொண்டே கழுகுமாய் நீங்களே செய்யுங்களே பார்ப்போமே. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானா. நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுத்தமாக்குவானா. புற உலகத்தில் வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பானா. புற உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் நீயே சீராக்குவாயாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. காசா மக்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. என்னோட நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமையை சீராக்குவாயாக. ஈமானுடைய வாழ்ந்து ஈமானுடைய மௌத்தாக்கூடிய தௌஃபீக் நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. உலகத்திலையும் கபூர்லையும் நாளைக்கு மறுமையிலையும் யா அல்லாஹ் எங்களுடைய மானங்களை மறைச்சி யா அல்லாஹ் கண்ணியமானவனை எங்களை சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. எங்களோட பரம்பரையுடைய ஈமான பாதுகாப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، فيا أيها الناس إني أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله سبحانه وتعالى. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، يا أيها الناس إني أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله سبحانه وتعالى. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأزواجه وذريته وصحبه أجمعين. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله عنه، وأصدقهم عيان عثمان رضي الله عنه، وأقضاهم علي رضي الله عنه. وارض عن سائر صحابة رسول الله كلهم أجمعين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. مولانا يا رب العالمين، ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم نجي المؤمنين المستضعفين في فلسطين وفي غزة وفي كل مكان يا رب العالمين. رب ارحمهما كما ربياني صغيرا، رب ارحمهما كما ربياني صغيرا، رب ارحمهما كما ربياني صغيرا. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.